ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கேதரிங் பேண்ட் எப்படி கட் பண்ணுறது, எப்படி பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது, எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, எப்படி கிளாத்தில் போட்டு கட் பண்ணுறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் நேற்று நம்ம கொடுத்துட்டோம். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் இதை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேதரிங் பேண்ட் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நமக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட் எனக்கு தைக்கவே தெரியாது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து 1 by 1 எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக நார்மல் பேண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தைக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் ஓகேவா 1 by 1 எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக நான் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்கன்னா, எனக்கு பேண்ட் கட் பண்ணவே தெரியாதுன்னா அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இது கீழே உள்ள பீஸ் ஓகேங்களா. இதான் பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ். இதில் ராங் சைடு எது ரைட் சைடு எது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மார்க் பண்ணிக்கிறேன். இதுவும் ரைட் சைடு ஓகேவா. இந்த பீஸில் இது ஓகேங்களா. 2 பீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. 2 பீஸ்லேயுமே நான் ரைட் சைடு எது அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இது ரெண்டுமே நம்ம பிரித்து ராங் சைடு வர்ற மாதிரியும் நம்ம தைக்க போகிறோம் ஓகேவா. இது ரெண்டையும் சேமாக வச்சுக்கிறேங்க. சேமாக கரெக்டாக வச்சுட்டு நம்ம இதுக்கு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி தைச்சிட்டேன்னா, தைச்சதை என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே இந்த பக்கம் வச்சு 2 பக்கமும் திருப்பி நம்ம வச்சு தைச்சிக்கலாம். இதை திருப்பிட்டு இதை நான் 1 சைடு மட்டும் மடித்து தைக்க போகிறேன் ஓகேங்களா. ஏதாவது ஒரு பக்கம், இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ, லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ ஏதோ ஒரு பக்கம் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி மடிக்க போகிறோம்னா 2ஆக மடிக்க போகிறோம். ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிக்க போகிறோம் ஓகேங்களா. இப்படி 2 மடிப்பு மடித்து நம்ம தைக்க போகிறோம். அதே மாதிரி இதோட ராங் சைடு ஓகேங்களா. ராங் சைடுங்கிறத பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக போகிற சைடு, அந்த பக்கமாக மடித்து நம்ம தைச்சிடலாம். அந்த பக்கம் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி சேமாக இதுலேயும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடித்து தைச்சிடலாம். பேண்ட்டுக்கு பட்டி பீஸ் எப்படி பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதே மாதிரி தான் தைக்கணும். நம்ம தையலுக்காக மேலே 1.5 இன்ச் கொடுத்துருப்போம். அந்த 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிடலாம். இது கரைப்பகுதி அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே கூட மடிச்சுக்கலாம். கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் இருக்கான்னு நம்ம அளந்து பார்த்துக்குங்க. ஓகே, 1.5 இன்ச் இருக்குது. 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், தைக்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தைக்கிறதா இருந்தால் நம்ம எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன்னா 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா எட்ஜு பகுதி ஓகேங்களா. இது அதனால் நமக்கு இதில் பிசுறு இருக்காது, அதனால் நான் அப்படியே தைக்கிறேன். இதே நமக்கு பிசுறு இந்த மாதிரி பிசுறு இருக்க பகுதியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு தையல் உள்ளே மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக தைச்சிட்டோம் ஓகேங்களா. அதுக்கப்புறமா இது ரெண்டையும் மடித்து தைச்சிக்கோங்க. இது ரெண்டையும் சேமாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே மடித்து தைக்க போகிறோம். கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மேலே ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் விட சொல்லியிருப்பேன். அது நம்மளுடைய ஓப்பனுக்காக நம்ம 2 இன்ச் அளவுக்கு விட போகிறோம். இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நீங்கள் தைச்சிக்கிறங்க. இப்படி இருக்க பீஸை 2ஆக பிரிச்சுட்டு 2 சைடு நம்ம தையல் போட்டு விட்டுக்கலாம். இப்படி போடுறதுனால நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும்.
எங்கேயுமே கிளாத்து சுருங்காமல் பார்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து பட்டி வந்து தச்சு முடிச்சாச்சு. ஓகே, பட்டி வந்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து மெயின் பீஸ் எடுத்துக்கிறேங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 பீஸ் இருக்கும்ல, 2 காலுக்கு 2 பீஸ் இருக்கும். அது ரெண்டையும் எது ராங் சைடு அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம். அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது மடிச்சிருக்குல்ல, அப்போ 2ஆக பிரிச்சுட்டு செகண்ட் பீஸில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம். ஓகேவா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டையும் பிரிச்சுட்டு நமக்கு வெளிப்பக்கம் இருக்குல்ல, அது வெளிப்பக்கமாக இருக்கணும். இங்கே நம்ம வந்து இந்த அளவுக்கு நாச் போட்டிருக்கோம் பார்த்துக்கிங்களா, இந்த நாச் போட்டிருக்க அளவுக்கு நம்ம வந்து தச்சுக்கிட்டால் போதும். இதை வந்து 2 மடிப்பு மடித்து நம்ம வந்து தச்சுக்கலாம். சின்னதாக மடித்தா போதும், ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து அங்கனக்குள்ள இதுதான் வரப்போகுது. ஓகேங்களா, நமக்கு வந்து வெளியில் தெரியாது, ஏன்னா நம்ம கேதர்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும், அதனால் வெளியே தெரியாது. அதனால நம்ம சின்னதாக வச்சா போதும். 1 இன்ச் அளவுக்கு தான் வந்து விட்டுருப்போம், அந்தளவுக்கு மடித்து தச்சுக்கிட்டாவே போதும். மடித்து தைச்சாச்சு. மடித்து தைச்சிட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம், அப்படியே திருப்ப போகிறோம். உள்பக்கமாக திருப்பி இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் நம்மளோட அந்த நார்மல் பேண்ட்டில் கொடுத்துருக்கேன். நார்மல் பேண்ட் இது ஸ்டிச்சிங் வீடியோஸில் நான் வந்து கொடுத்துருக்கேன், எப்படி ஃபுல்லாக பண்ணுறதுங்கிறத. நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்பிளைன் தெரியும், உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து அங்கங்கே நாச் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் சேமாக வச்சுக்கோங்க. சேமாக வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையலுக்கு நம்ம வந்து எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து தைச்சா போதும். ஓகேவா, நம்ம வந்து 1/2 இன்ச் விட்டுருந்தா 1/2 இன்ச், 3/4 இன்ச் விட்டுருந்தா 3/4 இன்ச், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் விட்டிங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் தைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து வரக்கூடாது, ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் நம்ம வந்து போட்டுக்கிறோங்க. இப்போ சேம் மெத்தடில் இந்த காலையும் நம்ம வந்து தைச்சிட்டு வந்துடலாம். எப்படி நம்ம தைச்சோமோ அதே மாதிரி சேமாக இதையும் தைச்சிடுங்க. உள்ள வெளியே அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கிறங்க. நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் நான் சொல்லியிருந்தேன். இதை வெளிப்பக்கம் விட்டுட்டு நம்ம வந்து உள்பக்கம் நம்ம வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ரெண்டையுமே தைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒரு கால் தைச்சோமோ அதே மாதிரி இன்னொரு காலை நம்ம வந்து ஃபுல்லாகவே தைச்சி எடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராச் லைன். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிராச்சு. ஓகேங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து இதோட வெளிப்பக்கம், இதோட உள்பக்கம் தான் இருக்குது. இதோட உள்பக்கமும் இந்த மாதிரி பார்த்த மாதிரி. ஓகேங்களா, இது ரெண்டும் உள்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இங்கே நீங்கள் வந்து ஒரு பின் வந்து போட்டுக்கிறங்க. பாருங்கள், இதோட உள்பக்கம் தையல் பகுதி மேலே இருக்குது, அதே மாதிரி இதோட தையல் பகுதி மேலே இருக்குது. உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட அந்த வீடியோஸை நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி தைக்கணும் ஃபுல் டீட்டெயில் கிடச்சிரும். உங்களுக்கு எதுக்குமே டவுட் வரவே வராது, அந்தளவுக்கு கிளியராக நம்ம வந்து சொல்லியிருக்கேன் அதில். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வாங்க. நார்மல் பேண்ட் கட்டிங் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக வந்துடும். இப்போ இது ரெண்டையும் சேமாக வச்சுட்டு நம்ம தையலுக்கு வந்து நாச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நாச் போட்டிருக்க இடத்துலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுவுமே அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்கிறேங்க. இந்த கிராச்சும் சேமாக ஜாயிண்ட் ஆகணும். ஓகேவா, நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருக்கோம். 1/2 இன்ச் விட்டு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இங்கே நம்ம வந்து நாச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நாச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து நான் வந்து முடிக்க போகிறேன். இப்போ நம்ம தையல் போட்டோம்ல, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த கிராச் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நான் வந்து எக்ஸ்ட்ரா தையல் போகிறேன்.
ஓகேங்களா. இந்த மாதிரி பேக் தையல் நான் வந்து போட்டுட்டேன். இப்போ நமக்கு 2 பீஸாக இருந்தது, ஒரு பீஸாக ஆயிடுச்சு. இதை அப்படியே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திருப்பி பார்த்தீங்கன்னா ஜாயின் போட்ட இடம் ஓகேவா. இப்போ 2 பீஸாக இருந்தது, நமக்கு வந்து ஒரு பீஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வந்து பட்டியை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பட்டி பீஸ் வந்து எடுத்துக்கிறேங்க. இப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு இதோட லாஸ்ட் எண்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு நாச் போட்டுக்கிறேங்க. இதில் ஏற்கனவே நாச் வந்து போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் எண்டிங்கில் ஒரு நாச் வந்து போட்டுக்கிறேங்க. நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நாச் போட்டுருக்குங்க. அதே மாதிரி இதை எடுத்துக்கிறேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கிறேங்க ஓகேவா. கீழ்ப்பக்கமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வரக்கூடியது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வரக்கூடியது. இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே இப்படி மடிச்சுக்கிறேங்க. சேமாக மடிச்சுட்டு இதில் வந்து மிடில் பாயிண்ட் ஓகேங்களா, எங்கனக்கில் வருதோ அதுலேயும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு நாச் வந்து போட்டுக்க போகிறோம். போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து இந்த பீஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேவா. இதோட வெளிப்பக்கமும் இதோட உள்பக்கமும் இதோட உள்பக்கமும் சேமாக இருக்கணும். சேமானால் நமக்கு வெளியில் தெரியணும் ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட உள்பக்கம், இது வந்து இதோட உள்பக்கம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து பேண்ட்டுக்கு உள்ளே கொடுத்துருங்க. உள்ளே கொடுத்துட்டு இந்த பக்கமாக நீங்கள் எடுத்துக்கிறேங்க. எடுத்திங்கன்னா இதோட உள்பக்கமும் இந்த சைடு உள்ள உள்பக்கமும் ஒன்றா சேமாக இருக்கணும். இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நாச் கொடுக்க போகிறோம். இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா சேமாக வச்சுட்டு ஓகேவா, தையல் பகுதி சேமாக வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கத்தில் இங்கே ஒரு நாச் நான் போட சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. மேல் பக்கமும் நம்ம வந்து ஒரு நாச் போட்டிருப்போம், இதோட பீஸ்லேயும் நம்ம வந்து நாச் போட்டிருப்போம். இதோட நாச்சும் சரி சேமாக இருக்க மாதிரி வச்சுக்கிறேங்க. சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம் ஓகேவா. புரிஞ்சிச்சா. நம்ம நாச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதோட மிடில் பாயிண்ட் நாச் போட்டோம்ல, மேல் பீஸ்லேயும் கீழ் பீஸ்லேயும் நான் வந்து நாச் போட்டிருக்கேன். நாச்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி விட்டுருக்கேன் ஓகேவா. அது ரெண்டையும் சேமாக நம்ம வந்து வச்சு ஒரு பின் போட்டுக்குங்க. இப்போ 4வது பக்கம் இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேல் பீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நான் வந்து கட்டிங் வந்து போட்டிருப்பேன், இந்த இருக்குது. அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் நம்ம வந்து கட்டிங் வந்து போட்டிருப்போம் ஓகேவா. இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம சேர்த்து ஒரு பின் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு இங்கேயும் ஒரு பின் போட்டுக்கலாம். பின் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இந்த மிடில் பாயிண்ட் போட்டோம் பார்த்தீங்களா, முன் சைடு பின் சைடு இல்லாமல் நமக்கு சைடில் வரும் பார்த்தீங்களா, சைடில் நான் வந்து நாச் போட்டிருக்கேன்ல, அங்கேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேவா. நீங்கள் தைக்கும்போது நம்மளோட பட்டி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற மாதிரியும் கீழே உள்ள பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, கால் வருதுல்ல, கால் இருக்க பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வர மாதிரி நம்ம வச்சுக்கிறோங்க. அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து ப்ளீட் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா. அந்த மாதிரி வச்சுக்கலாம். ப்ளீட்லாம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த நார்மல் பேண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ளீட் வந்து வைக்க போகிறோம் ஓகேவா. ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இந்த இதில் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ளீட் வந்து வைக்க போகிறோம். கேதரிங் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ளீட்ஸ் வந்து வராது, கொஞ்சம் தான், ஒரு 2 இல்லை 3 அப்படிங்கிற மாதிரி தான் வரும். நம்ம ப்ளீட்ஸே இல்லாமலையும் நம்ம வந்து கேதரிங் பேண்ட் வந்து தைக்கலாம். அந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு வந்து உட்காந்து இருந்திருக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ப்ளீட் வச்சு தைக்கிறது. இப்போ நம்ம வந்து தைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இருக்கிற பீஸை இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது ப்ளீட்டு. இதை நம்ம வந்து ப்ளீட் வைக்கலாம். நிறையா ப்ளீட் தேவையில்லை, சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஒரு 2-3 ப்ளீட் நம்ம வந்து வச்சுக்கலாம்.
இது வந்து 1/2 இன்ச் கூட கிடையாது, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ப்ளீட் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 பீஸ் ஓகேங்களா, 3 பீஸ் ப்ளீட் கிடச்சிருக்கு. அதோட மிடில் பாயிண்ட் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அங்கே வந்து 1.5 இன்ச் அளவுக்கு அப்புறம் தானே நம்ம மார்க் பண்ணி ப்ளீட் வச்சோம், அதே மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளீட் வைக்கலாம். வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா இந்த சைடு நம்ம வந்து பின் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பின்லேருந்து நீங்கள் வந்து அளந்து பார்த்துக்கிறங்க. அப்போ தான் நமக்கு வந்து எவ்வளோ ப்ளீட் வைக்கணும் அப்படின்னு தெரியும். எவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து ப்ளீட் வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து அளந்துக்கலாம். அதில் வச்ச மாதிரி தான் இந்த சைடு வைக்க போகிறோம். நமக்கு வந்து எப்படி வந்து பார்த்தாலும் ஒரு 3 ப்ளீட்ஸ் தான் கிடைக்கும். அதுவும் ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வைக்க வேணாம், குட்டி குட்டியாக வச்சா போதும். ரொம்ப குட்டியாக வச்சிங்கன்னா ஒரு 4 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சோமா, அப்போ நம்ம இந்த சைடு இந்த பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பார்த்த மாதிரி வைக்கணும். அந்த பக்கம் கிடைச்ச மாதிரியே நமக்கு இந்த பக்கமும் ஒரு 3 ப்ளீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஃபுல்லாக சுற்றி தைச்சிடலாம். நம்ம இதில் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு 2 சைடுமே நம்ம வந்து ப்ளீட் வைக்கிறோம். ஓகேங்களா? 1 சைடு கிடையாது, 2 சைடுமே ப்ளீட் வைக்கிறோம். ஆனால் வந்து ஒரு 3 ப்ளீட்ஸ் தான் வந்து வைக்கிறோம். ஓகேங்களா? 2 சைடுமே வரும். ப்ளீட்ஸே இல்லாமல் நம்ம வந்து வைக்காமல் கேட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து வைக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பட்டியோட அளவு ஓகேங்களா, இந்த மேல் பீஸு பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன அளவோ அதே அளவு நீங்கள் கீழே உள்ள பீஸுக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து சேமாக கரெக்டாக கிடச்சிரும். அதில் நம்ம வந்து பட்டி ப்ளீட்ஸே இல்லாமல் நம்ம வந்து தைச்சிடலாம். கிளாத்தை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடாது. பிடிச்சிருத்திங்கன்னா அந்த கிளாத் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அது கிளாத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து வைக்கணும். ரொம்ப லூஸ் கொடுக்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டாக பிடிச்சிருக்கக்கூடாது. அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு தைச்சிட்டு போகணும். அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். இந்த தையல்லேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படி அந்த சைடு ப்ளீட்ஸ் வச்சோமோ சேம் மெத்தடு தான், அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அதில் கிடைச்ச மாதிரியே நமக்கு வந்து இந்த பக்கமும் 3 ப்ளீட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொரு தையல் வந்து இதில் போட்டுருங்க. இன்னொரு தையல் போட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேவா? சுற்றி இன்னொரு தையல் போட்டலாம். நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ தைச்சதுக்கப்புறமா இதை வந்து இப்படி உள்ளே கொடுத்துருங்க. இதை நம்ம பட்டியோட மேல் பக்கம் இருக்க மாதிரி ஓகேங்களா, கீழ்ப்பக்கம் இல்லை மேல் பக்கம் இருக்க மாதிரி நம்ம வந்து தைச்சிக்கலாம். சுருக்கம் வந்து வரக்கூடாது. கிளாத்தை நல்லா இப்படி நீவி கொடுத்து தையுங்க. நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ வெளில எடுத்துடலாம். பேண்ட்டில் வந்து பாருங்கள், ப்ளீட்ஸ் வந்து நமக்கு ஒரு 3 ப்ளீட்ஸ் தான் இருக்குது. இப்போ நமக்கு ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ளீட்ஸ் தான். ஓகேங்களா? ரொம்பலாம் கிடையாது, அது மாதிரி பெரிய பெரிய ப்ளீட்ஸும் கிடையாது, சின்னதாக ஒரு 3 ப்ளீட்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு. ஓகேவா? இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுமே நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 3 ப்ளீட்ஸ் போட்டு தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள்,
ஆப்போசிட்டில் நம்ம தைக்கும்போது மட்டும்தான் இதுவும் இதை பார்த்த மாதிரி இருக்குது, இதுவும் இதை பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் இது ரெண்டையுமே நம்ம வந்து தைக்கும்போது நேராக ஓகேங்களா, இப்படி வச்சு தைக்கிறோமா, இதையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு தைச்சிங்கன்னா ரெண்டுமே என்ன பண்ணால் இது வந்து இப்படி பார்த்துருக்கோம், இது வந்து இந்த பக்கம் பார்த்துருக்கோம் ஓகேங்களா, மாற்றி பார்த்துருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வச்சு நம்ம வந்து தைக்கிறோம். தைச்சா மட்டும்தான் நமக்கு சேமாக கிடைக்கும். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கேதர்ஸ் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொக்கி வைக்கிறா இருந்தால் கொக்கி வச்சுக்கலாம். இது வந்து இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகேங்களா. அப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்மளோட கால் வந்து உள்ளே போயிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது மீறி ஒன்றும் பிரச்சனை இருக்காது, கால் வந்து உள்ளே போயிடும். நீங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து கொக்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு 4 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த 4 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து தைக்காமல் விட்டுறணும். தைக்காமல் விட்டு இந்த சைடு கொஞ்சம் மடிச்சும் இந்த சைடு மடித்து நம்ம வந்து தைச்சோம்னா நமக்கு வந்து கரெக்டாக கிடச்சோம். இந்த இருக்குல்ல அந்த 4 இன்ச் வரைக்கும் இதை வந்து நம்ம வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம வெளில விட்டுருக்கோம் பார்த்திங்களா. இதை வந்து இந்த மாதிரி ஒரு தையல், இந்த மாதிரி அந்த பிசு தெரியாமல் 2 தையல் தச்சு விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து நடுவில் வந்து ஓப்பனாக இருக்கும். ஓப்பனாக ஒரு 4 இன்ச் வரைக்கும் நமக்கு வந்து ஓப்பனாக அப்படியே இருக்கும் ஓகேங்களா. இதை நம்ம வந்து மடித்து தைச்சி விட்ருவோம். இந்த சைடு மடித்து தைக்கணும், இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, இதையும் நம்ம வந்து மடித்து தைக்கணும். பிசு தெரியாமல் தைச்சிட்டிங்கன்னா சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். என்ன டவுட் உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, குரூப்பில் உள்ளவங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்குது கிளாஸுக்கு, அதில் கேட்குறவங்களும் கேட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.